வீட்டிலேயே நான் இருந்தாலும் என் கையில் மாதம் ஒரு 2000 3000 எப்படி என்னால் சேமித்து பேங்க்கில் வந்து போட முடியுது. அதுக்கு நான் செய்கிற ரகசிய வழிபாடு என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னுடைய மேஜிக் பாக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்திருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனம் பணம் வசி வசி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து எழுதியிருப்பேன். இந்த ஒரு வாக்கியத்தை நீங்க தினந்தோறும் மனசார சொன்னாலும் சரி, இல்ல நீங்க இது மாதிரி எழுதி ஒரு காகிதத்திலேயோ இல்ல வந்து இந்த மாதிரி பிரிஞ்சிலையோ எழுதி உங்களுடைய பர்ஸ்லயோ அல்லது நீங்க சேமிக்கிற சேவிங்ஸ் பாக்ஸ்லயே வந்து வச்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இது எப்படி வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதையும் என்னுடைய மேஜிக் பாக்ஸ் நான் நினைக்கக்கூடிய ஒரு தங்க பெட்டினே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மேஜிக் பாக்ஸை பத்தி இந்த வீடியோ பதிவு சொல்ல போறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனா அதை நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நிறைய பேர் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க என்னுடைய வீடியோவை. உங்களுக்காக திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜிக் பாக்ஸை பத்தி நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா பணம் தான். பணம் ஒருத்தவங்க வாழ்க்கையில வந்து ஓரளவு அவங்களுக்கு தேவைக்கு இருந்தா கூட அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது மாதிரி நிம்மதியான ஒரு வாழ்க்கையா இருந்தா கண்டிப்பா அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. அவங்கதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய கோடீஸ்வரனே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் பாக்ஸை நான் வந்து எப்படி ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை எப்படி என் வாழ்க்கையில வந்து நான் மேஜிக் பாக்ஸா மாத்தினேன், அதை எப்படி ஒரு தங்க புதையா நான் வந்து வச்சிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் அப்படிங்கிறதையும், இன்ன வரைக்கும் அதுல வந்து பணம் இல்லாம இருந்ததே இல்லை. அதுக்கு ஒரு முக்கியமான சில பொருட்களையும் அதுல வந்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை கூட அதுல வைக்கிற அந்த பெட்டியில வைக்கிற நேரத்தை கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து பயன்படுத்துவேன். இந்த நேரத்துல அந்த பணத்தை வைக்கணும், இதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள் என் மனசுக்குள்ள சொல்லிக்குவேன். இத வந்து யாரும் எனக்கு சொல்லி தரல. இந்த ஓரை நேரத்தோட பயன்கள் அந்த பலன்களை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் லட்சுமி குபேர பூஜை பண்றோம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து வழிபாடு செய்யறோம். இந்த மாதிரிலாம் செய்யும் போது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அந்த சுக்கர ஹோரையை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மேஜிக் பாக்ஸை நான் வந்து ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பாக்ஸை மேஜிக் பாக்ஸா நான் மாத்தினேன். அந்த நேரத்துல நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது வந்து மும்மடங்கா நமக்கு வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வெள்ளிக்கிழமை மற்ற நாட்கள் நம்ம விளக்கேத்தாட்டி கூட வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு விளக்கேத்துங்க, மாலை 6 மணிக்கு ஏத்துங்க, மதியம் 1 to 2 பூஜை பண்ணுங்க அப்படின்னு இந்த வெள்ளிக்கிழமைக்கு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துல வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் அது மட்டும் இல்லாம சுக்கிரனும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மங்களகரமான நாள். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைய சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சுக்கிர ஹோரையில நம்ம என்ன செஞ்சாலுமே இது நல்லபடியா நடக்கும். என்னுடைய மேஜிக் பாக்ஸ்ல நான் என்ன சொல்ல போறேன், அதை வந்து எப்படி நான் வந்து என்கிட்ட வந்து பணம் வந்து வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போகாவிட்டாலும் சரி என்கிட்ட வந்து கையில வந்து காசு தங்குறதுக்கு இந்த ஒரு ரகசிய வழிபாடும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம். அதை வந்து நான் தொடர்ந்து பல வருடங்களா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்றீங்க. நம்ம சாமி கும்பிடுறோம், விளக்கு ஏத்துறோம், அதெல்லாம் ஓகே. விளக்கு ஏத்தினாலும் அந்த விளக்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசார ஏத்தி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக அதை வேண்டணும், நம்ம நல்லபடியா உழைச்ச காசு நமக்கு வரணும், உழைச்ச காசு நமக்கு நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணத்தை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துலயும் ஒரு மரியாதை நிமித்தமா அதுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம பூஜை எல்லாம் செஞ்சு நம்ம வைக்கும் போது அதனுடைய சக்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்துக்கு நம்ம மேல ஒரு ஆசை வரும். பணம் நம்மளை தேடி தேடி வரும். யார் ஒருத்தங்க நம்மளை மதிக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப போவோம். அதே மாதிரிதான் பொருளுக்கும். பொருளை நீங்க எந்த பொருளா இருந்தாலும் சரி, ஒரு தங்கமா இருந்தாலும் சரி, வெள்ளியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மொபைல் போனா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க கார் வந்து விரும்புறீங்க அப்படின்னா எந்த பொருளை நீங்க விரும்பினாலும் அந்த பொருளை வந்து நீங்க மதிப்பும் மரியாதையை நடத்தும் போது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருள் உங்ககிட்ட சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து பணத்துக்கு ரொம்பவே வந்து பொருந்தும். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள இப்ப நான் எப்படி வந்து இந்த கோலை நிறத்தை பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த எல்லோ கலர் பாக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னுடைய மேஜிக் பாக்ஸ் அப்படின்னு நான் சொல்லி பேர் வச்சிருக்கேன். இது என்னடா மேஜிக் பாக்ஸ், இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கு, இதை போய் மேஜிக் பாக்ஸ்ன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறது எனக்கு புரியுது. இந்த சாதாரண ஸ்நாக்ஸ் பாக்ஸை நான் எப்படி மேஜிக் பாக்ஸா மாத்தினேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். இந்த மேஜிக் பாக்ஸ்
எங்க ரிலேட்டிவோட கிரகப்பிரவேசத்தப்ப நான் போகும்போது, நான் போகல, எங்க வீட்டுக்காரர் தான் போயிருந்தாரப்ப. அப்ப போகும்போது இந்த பாக்ஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த பாக்ஸை வந்து நான் பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இதுல ஏதாவது என்ன மிளகா போட்டு வைக்கலாம், என்ன வந்து ஸ்நாக்ஸ் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் யோசிப்பாங்க. ஆனா இந்த பாக்ஸ் வந்து நம்ம எல்லா பொருளையும் பார்த்தா அப்படி நமக்கு தோணாது. ஆனா ஒரு சில பொருட்களை பார்க்கும்போது, ஒரு சில நபர்களை பார்க்கும்போது தான் அது மேல ஒரு விதமான ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வந்து ஏற்படும். அப்படி வந்து எனக்கு ஏற்பட்டதுதான் இந்த மேஜிக் பாக்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பணம் சேர்த்து வைக்கணும்னு அப்ப தோணுச்சு. இந்த பணம் சேர்த்து வைக்கணும்னு தோன்றதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா அப்ப வந்து நான் வேலைக்கெல்லாம் நான் போகல பெருசா. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கார்ட்ட வந்து அப்ப பெருசா வருமானமும் இல்லை, காசு வந்து நம்ம கேட்கும் போதும் நிறைய சண்டைகள் வரும். அப்படி இருக்கும்போது 10 ரூபாய் 20 ரூபான்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு இதை வந்து சேர்க்க ஆரம்பிச்சேன். ஆரம்ப காலகட்டத்துல எல்லா பெண்களுக்கும், வீட்டுல இருக்க எல்லா பெண்களுக்கும் என்ன தோணும் அப்படின்னா, வீட்டுல இருக்கவங்களுக்கு எதுக்கு காசு, நான் தான் செலவு பண்றேனே அப்படிங்கிற மாதிரிதான் எல்லா ஆண்களுமே வந்து யோசிப்பாங்க. அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. அதையும் மீறி நான் போராடி எனக்கு டெய்லி இவ்வளவு காசு வேணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 மோதிரங்கள், வளையல், அதுக்கப்புறம் இந்த காசுல இருந்து நான் வந்து பேங்க்குக்கு வந்து நான் வந்து காசு போட்டது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் அது மூலமா எனக்கு வட்டி வந்து அதுல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா வளையல் வாங்கினது, தங்க வளையல் வாங்கினது, இது எல்லாமே இந்த மேஜிக் பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன, நான் இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸை எப்படி மேஜிக் பாக்ஸா மாத்தினேன் அப்படின்னா, இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வந்து வச்சிருப்பேன். இந்த கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மகாலட்சுமிக்கு உரிய பொருள் அப்படிங்கிறது இல்லாம இதுல வந்து என்ன நம்ம காட்டுறோமோ அது அப்படியே பிரதிபலிக்கும். அதனால வந்து பணத்தை வந்து இது பார்க்கணும் டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடியை வந்து வச்சிருப்பேன். அதுவும் இந்த கண்ணாடி பாருங்க பிங்க் கலராவே எனக்கு அமைஞ்சு போச்சு. இந்த கலரை பத்தின ஒரு விஷயமும் நான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி எங்க வீட்டுக்காரர் கொடுக்குற காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறதுதான் இந்த அமௌண்ட். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கவர்ல, ஜிப்லாக் கவர்ல என்னென்ன வச்சிருக்கேன் பாருங்க. மந்திர முடிச்செல்லாம் இல்லை, இது இது வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் வந்து கவர். நம்ம வந்து நகை வாங்கினா வந்து கொடுப்பாங்க இல்லையா, இந்த பேப்பருக்கு கூட ஒரு ரீசன் இருக்கு, அதை சொல்றேன். அதே மாதிரி இந்த பட்டையில வந்து நம்ம வந்து பணத்தை வந்து சுத்தி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த குபேரனுக்குரிய பச்சை நிற துணியில நான் வந்து பணம் வந்து காயின்ஸ் வந்து முடிஞ்சு வச்சிருக்கேன். இதுக்குள்ள வந்து வசம்பு வந்து இருக்கு. வசம்பு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி இந்த பிரிஞ்சி இலையில வந்து பாத்தீங்கன்னா தனம் பணம் வசி வசி அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் எழுதி வைப்பேன். அதே மாதிரி இதுவும் வசம்பு, இதுதான் வந்து நான் வச்சிருப்பேன். இதுல ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாமே நான் இந்த கவர்ல வந்து வச்சிருக்கேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சேவிங்ஸ் பாக்ஸ், மேஜிக் பாக்ஸ் சொல்லக்கூடிய நான் இந்த பாக்ஸ்ல இது எல்லாமே நான் வந்து வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து நான் பணத்தை வந்து எடுத்து வைப்பேன் அப்படின்னா, பாக்ஸ்ல நான் வந்து எப்ப பணத்தை வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து பணம் வந்து சேர்ந்துச்சு. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே சேவிங்ஸ் பழக்கம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய நகையெல்லாம் நான் வாங்குவேன்னு எதிர்பார்க்கல. இந்த பணத்தை வச்சு சும்மா விளையாட்டுத்தனமா நம்ம சேர்த்து வைப்போம், நம்ம கிட்ட கையில காசு இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு ஆசை தானே. நம்ம வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போவாட்டிலும் சரி, நம்ம கிட்ட வந்து காசு வந்து இருக்கணும் அப்படிங்கறதா எல்லாருடைய ஆசையும். சோ அதனால வந்து நான் வந்து அதை வந்து சேர்க்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர ஹோரையை பத்தி தெரிஞ்சது. லட்சுமி குபேர பூஜை பண்ணும்போது அதை பத்தின விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, லட்சுமி குபேர மகாலட்சுமி அப்படின்னாலே சுக்கிரனும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட தான் இருப்பாங்க. இவங்களை வழிபட்டா அவங்களையும் வழிபட்டு தான் ஆகணும், அவங்களும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம 6 to 7 வந்து நிலைவாசல் பூஜையில வந்து நிலைவாசல் வந்து சுக்கிர பகவானும் இருப்பாரு. அதனால மகாலட்சுமி தாயார் இருப்பாங்கன்னு சொல்லிதான் அங்க வந்து மஞ்சள் குங்குமம் தடவி நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ அதனாலதான் மத்த நாட்கள் இல்லாட்டி கூட வெள்ளிக்கிழமையில அந்த நிலைவாசல் பூஜை அப்படிங்கிறது பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றது. இதுல நம்பிக்கை இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 முத நாள் வந்து எங்க வீட்டுக்கார் வந்து பணம் நைட்டு கொடுப்பாரு. எப்பவுமே வந்து கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு இந்த 100 ரூபாயா 50 ரூபாயா 200 ரூபாயா அன்னைக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதை பொறுத்து என்கிட்ட வந்து கொடுப்பாரு. அந்த பணத்தை நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, வியாழக்கிழமை வந்து நம்ம லட்சுமி குபேர பூஜை பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சேன். அதை விட பாத்தீங்கன்னா எனக்கு அதுக்கப்புறம் நான் வெள்ளிக்கிழமை இந்த சுக்கிர ஹோரையில 6 to 7 காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு என்ன வருமானம் நமக்கு வந்தாலுமே, வருமானம் வந்தாலும் நமக்கு சந்தோஷமே. அன்னைக்கு வந்து நமக்கு வந்து பொழப்பு வந்து ஓடணும், நமக்கு வந்து காசு வரணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய விருப்பமும். நம்ம என்னதான் வந்து நாம வந்து நிம்மதி வேணும்னா அந்த நிம்மதி வந்து எதனால வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா பணத்தினாலதான் இப்ப நமக்கு கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம கிட்ட வந்து பணம் இருந்தாலும் 4 பேர் நம்ம
மதிப்பாங்க, நமக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பணத்தை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை 6 to 7 வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிதான் இந்த மேஜிக் பாக்ஸ்ல நான் வந்து பாத்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சேன். இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் பாக்ஸ். மஞ்சள் கலர் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரியது தெரியும். வியாழக்கிழமை குரு பகவான், தங்கம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் தான். ஸோ அந்த மாதிரி வந்து மங்களகரமான ஒரு நிறமா இது அமைஞ்சது எனக்கு வந்து இன்னொரு பெரிய பிளஸ். அதே மாதிரி இதுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமிக்கு உரியதான் நான் வச்சிருக்கேன். 6 to 7 சுக்கிர ஹோரையில நான் எங்க வீட்டுக்காரர் என்ன பணம் கொடுத்தாலும் 10 ரூபாய் கொடுத்தாலும் அதை வந்து இதுல சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கிட்டு இதுல வந்து வச்சிருவேன். சோ அப்படி வச்சுக்கிட்டே வரும்போது என்னையே அறியாம நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு 20,000 ரூபாய் வந்து பணம் வந்து சேர்த்தேன். அந்த பணத்துல வாங்கின மோதிரத்தை வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த வேல் போட்ட மோதிரம் தெரியுதா உங்களுக்கு? இந்த வேல் போட்ட மோதிரம் நாங்க வந்து வாடகை வீட்டுல இருக்கும் போது சேமிச்சு வச்ச காசுல வந்து எங்க வீட்டுக்காருக்கு வெட்டிங் டேக்கு நான் வந்து வாங்கி கொடுத்தது. இது ஆசாரி கிட்ட செஞ்சது. பாத்தீங்கன்னா ஒரு பவுன் மாதிரிதான் இருக்கும். ஆனா இது அரை பவுன் தான். என்னால அன்னைக்கு அவ்வளவுதான் வந்து முடிஞ்சதுன்னு சொல்லி இதை வந்து அவருக்கே தெரியாம ஆசாரி கிட்ட சொல்லி செஞ்சு சர்ப்ரைஸா வந்து நான் வந்து கொடுத்தேன். அப்பெல்லாம் வந்து யூடியூப்லாம் நான் வந்து ஆரம்பிக்கல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வீடியோ எடுத்திருந்தேன். அதெல்லாம் லேப்டாப்ல இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெமரிஸா வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப என்னுடைய பிறந்த நாளுக்கு இந்த மோதிரத்தை வந்து காமிச்சிருப்பேன், மகாலட்சுமி மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாருங்க, இது வந்து அரை பவுன் மோதிரம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட உருவத்தை வந்து அழகா வந்து செஞ்சிருப்பாங்க. தெரியுதா உங்களுக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்ல ஒரு எனக்கு ஒரு அழகான ஒரு மோதிரம். இந்த மோதிரம் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி உருவம் இருக்கும். இது ஆசாரி கிட்ட சொல்லும் போது இது எப்படிமா செய்ய முடியும் அரை பவுன்ல அப்படின்னாரு. என்கிட்ட அவ்வளவுதாங்க பட்ஜெட் இருக்கு, செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சோ அதனால எனக்கு வந்து அழகா வந்து செஞ்சு கொடுத்தாரு. அப்ப மகாலட்சுமி பூஜை வந்து நான் வந்து ரொம்ப தீவிரமா வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வாரம் வெள்ளிக்கிழமையானா அவ்வளவு வந்து தாமரை பூ வந்து இருக்கணும், எல்லாமே வந்து இருக்கணும்னு நினைச்சு நான் வந்து பூஜை பண்ற ஒரு சமயம். அப்ப வந்து இந்த மோதிரத்தை வந்து நான் வந்து ஆசாசையா வந்து வாங்கினேன். மகாலட்சுமி உருவம் பிடித்த இந்த மோதிரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருக்கும் போதே நான் வந்து சேர்த்து வச்சது. சோ அப்ப வந்து நான் பெருசா வேலைக்கு கூட போகல. அந்த மாதிரி சமயத்துல வாங்கின மோதிரங்கள் இது. அதனால வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலானது. நம்ம வந்து வேலைக்கு போறோம் வேலைக்கு போல அப்படிங்கிறது இல்ல. யாராவது வீட்டுல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த சம்பாத்தியத்துல எப்படி நம்ம கட்டுக்கோப்பா வந்து குடும்பம் நடத்தி நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதுக்காக வேலைக்கே போவேணும் இல்ல. எனக்கு வந்து இப்ப சில காலங்கள் நான் வந்து கொஞ்ச நாள் வந்து வேலைக்கு போவேணாமன்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிருக்கோம், வீட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு நானே என் வீட்டுக்காரரும் சேர்ந்து. சோ அதனாலதான் வந்த வேலையெல்லாம் வந்து வீட்டுல வந்து உட்காந்துருக்கேன். சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு போகல. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர ஹோரையில நான் வந்து இந்த மேஜிக் பாக்ஸ் மூலமா சில விஷயங்கள்லாம் சேர்த்து அந்த டைம்ல குறிப்பிட்ட நேரத்துல அந்த பணத்தை வந்து வைக்கிறது, அந்த பணத்தை வந்து கண்ட இடத்துல வைக்காம கரெக்டா வந்து ப்ராப்பரா வந்து அதுக்குரிய மரியாதையில வச்சு பீரோல வந்து பத்திரமா வைக்கிறது, அதுல வந்து சில பொருட்கள் மகாலட்சுமிக்குரிய பொருட்களை சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய செய்ய எனக்கு வந்து இந்த நகை வந்து ஒரு மோதிரம் எங்க வீட்டுக்காருக்கு வாங்கின உடனே அடுத்தது வந்து நமக்கு ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் என்ன நினைச்சாருன்னா, சரி நம்ம வந்து கொடுக்குற காசை செலவு பண்ணல, வெட்டி செலவு எதுவும் பண்ணல, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பல மடங்கா பெருகித்தான் தராங்க நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி நம்புறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு பிள்ளையார் சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோதிரம். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கார் வந்து எனக்கு 50 ரூபாய் 30 ரூபான்னு கொடுத்த காலம் போய் 100 ரூபாய் 200 ரூபாய் அப்புறம் நாளும் கிழமைனா 500 ரூபாய் அந்த மாதிரி வந்து கொடுக்குற நிலைமைக்கு நானே வந்து நிரூபிச்ச ஒரு விஷயம் இது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து தருவாங்க, அதுக்கான கொஞ்சம் பொறுமை வேணும். எடுத்தோடனே எல்லாரும் நம்ம கிட்ட வந்து காசை வந்து கொடுத்துட மாட்டாங்க. நீ வீட்டுல தானே இருக்க, நீ என்ன செய்ய போற, நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருக்கும் தோணும். ஆனா அதை வச்சு நம்ம வந்து என்ன மாதிரி பிரயோஜனமான விஷயங்கள் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நம்பி எவ்வளவு லட்சங்கள் வேணும் நம்ம கிட்ட வரும். அந்த அளவுக்கு நம்ம அந்த பொருளை வந்து நேசிக்கணும். நான் வந்து இந்த பணத்தை நேசிக்கிறேன், இந்த பணத்தை வந்து மதிக்கிறேன், அதனால வந்து என்கிட்ட திரும்ப வந்துச்சு அப்படின்னு நான் நம்புறேன். சோ இந்த வெள்ளிக்கிழமையில உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானை பத்தி சொன்னதுலயும் இந்த லட்சுமி தேவியோட அருளை பத்தி சொன்னதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்க வெள்ளிக்கிழமையில நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல வந்து பணம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சுக்கிர ஹோரையில உப்பு, மகாலட்சுமிக்கு உரிய அந்த உப்பு, அது வெண்மை நிறம் வந்து சுக்கிர பகவானுக்கு உரியது. அந்த கல்லுப்பை வாங்கி வச்சு நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க. அதுக்குன்னு வாரம் வாங்காதீங்க, மாசத்துல ஒரு நாள் வாங்க. ஏன்னா கல்லுப்பா வந்து சேர்த்துக்கிட்டே இருந்து அதையும் நம்ம வீணாக்க கூடாது. 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த கல்லுப்பை வாங்கி நீங்க வந்து பூஜையில வச்சு பூஜை பண்ணுங்க. அப்புறம் மட்டும் பண்ணீங்கன்னா அது மட்டும் இல்லாம
அந்த சுக்கிர ஹோரையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் வந்து நம்ம ஆடை அணுகிறது ரொம்ப நல்லது. அந்த வெண்மை நிறமானது சுக்கிர பகவானுக்குரியது. அதே மாதிரி இளஞ்சிவப்பு லைட் பிங்க் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிங்க் கலர் நம்ம நகை பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் பேப்பர் இருக்கும் பாத்தீங்களா, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உரியதுதான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்குரிய தங்கத்தை அந்த சுக்கிரனுக்குரிய நிறத்துல வந்து வச்சு கொடுக்குறாங்க. ஏன் அது வந்து கருப்பு கலர்ல வச்சா இன்னமும் நகை பளிச்சுன்னு தான் தெரியும். அதே வந்து மஞ்சள் கலர்ல வச்சா இன்னும் பளிச்சுன்னு தான் தெரிய போகுது. வேற ரெட் கலர்ல வச்சா இன்னும் பளிச்சுன்னு தெரிய போகுது. அது ஏன் வந்து அந்த பிங்க் கலர்ல வைக்கிறாங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சுக்கிர பகவானுக்கு உரிய நிறம். சோ அதையும் வந்து நீங்க வந்து அதனால நகை தரவங்க எல்லாருமே அந்த வந்து பிங்க் கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு நான் வந்து பிங்க் கலர் நிறம் வந்து சுக்கிர பகவானுக்கு உரியது அதனால கொடுக்குறாங்க நான் நினைக்கிறேன். சோ உங்களுக்கு எதுவும் வேற விஷயம் தெரிஞ்சா நீங்களும் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நீங்க இது சாதாரண ஒரு பேப்பர் தாங்க அப்படின்னு நினைச்சா அது பேப்பர், அது வந்து ஒரு ராசியான நிறம் நினைச்சா ராசியான நிறம், அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். இது வந்து என்னுடைய நம்பிக்கை சார்ந்தது. என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து பணம் வந்து எப்படி சேரணும்னு சொல்லுங்க, பணத்தை வந்து எங்களால சேர்க்க முடியல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்காக தான் உங்களுக்காக இந்த நான் செய்யற ஒரு ரகசிய வழிபாடு. அது மட்டும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா நான் செஞ்ச அந்த விஷயங்களையும் உங்ககிட்ட வந்து காமிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம இது மூலமா நான் தங்க வளையல் கூட நான் வந்து வாங்கியிருந்தேன். சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது, இன்னும் என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோ இதோட பார்ட் 2 வீடியோ போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு 1 to 2 இரவு 8 to 9 சுக்கிர ஹோரையில உங்களுடைய சேவிங்ஸை முதல் பணத்தை வந்து எடுத்து வைங்க, மறக்காம செய்யுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நன்றி, வணக்கம்.